வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரி கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுகின்றனர் என நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரி கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுவதாக நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை மாநில கல்லூரியை சேர்ந்த திருத்தணியை சேர்ந்திருக்கூடிய மாணவர் சுந்தர் என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சைப்பன் கல்லூரி மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரை அந்த தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கான வழக்கான ஒரு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்துரு என்பவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் சட்ட பஞ்சாயத்து ஆகிய இயக்கங்கள் சார்பில் மாணவர்களுக்கு இடையான ஒற்றுமை வழங்குவது குறித்தான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நீதிபதி முன்பாக அவர்கள் சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில இந்த ஜாமீன் கேட்டது தொடர்பாக காவல்துறை தரப்பில் வழக்கின் விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக மாணவர்கள் மீது 22 வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் பதியப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பிலையும் அரசு சார்பிலையும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பான விவரங்களை முழுமையாக தாக்கல் செய்வதற்கு போதுமான அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய அதிகப்படியான மாணவர்களின் பெற்றோர்கள் வீட்டு வேலை செய்து மாணவர்களை படிக்க வைப்பதாகவும், அவர்கள் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரி கூட செல்லாமல் அடிதடியில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாகவும் நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மேலும் இதையடுத்து இந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறை செயலாளரை வழக்கில் இணைத்து உத்தரவிட்டும் மாணவர்களுக்கு இடையேயான இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய முழு விவரங்களையும் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அந்த விவரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை மீது உத்தரவிட்டு வழக்கு வரக்கூடிய 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.